ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 115 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் இந்த 115 சங்கீதத்திலே சொல்கின்றார். ஒருவேளை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தை பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு வந்த அந்த இஸ்ரவேலரை ஆண்டவர் கர்த்தர் நினைத்து அவர்களை விடுவித்தார் என்ற ஒரு கோணத்திலும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவரை கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரை கர்த்தர் என்னை நினைத்திருக்கின்றார். 106 சங்கீதத்திலே 105 சங்கீதத்திலும் 106 சங்கீதத்திலும் ஆபிரகாமை ஆண்டவரை கர்த்தர் நினைத்து என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவரை கர்த்தர் எல்லாரையும் அவர் நினைக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். தம்முடைய தாசனாகிய ஆபிரகாம் நினைத்து என்று சொல்லி 105 சங்கீதத்திலே மிக அழகாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவரை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். நம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். தாவீதுக்கு முன்னாக வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை கர்த்தர் நினைத்திருக்கின்றார். ஆகவே தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், ஆபிரகாமை நினைத்த தேவன், ஈசாக்கை நினைத்த தேவன், இஸ்ரேல் ஜனங்களை நினைத்த தேவன், ஆகவே உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்து என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஆகவே தான் இந்த 115 அதிகாரத்திலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி மிக ஒரு விசுவாசத்தோடு இங்கே சொல்லுகின்றார். இந்த பூமியில் நான் வாழ்கின்ற காலங்களிலே எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவரை கர்த்தர் அவர் நினைவில் வைத்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நான் ஜீவனோடு சந்தோஷத்தோடு மிக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவர் என்னை நினைத்திருக்கின்றார். நான் விழுந்து விடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்து என்னை தூக்கி எடுத்துகின்றார். நான் ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னை நினைத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆண்டவரை கர்த்தர்